சார்லஸ் டிக்கென்ஸ் அவர்களின் பிச்சை கேட்கும் கடித எழுத்தாளர். ஐக்கிய பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் முழுமையான பிரயோஜனமான தேவைகளுக்கான பணத்திலிருந்து அவன் ஆண்டுதோறும் எடுத்து வைக்கும் தொகை அவனது ஜன்னல் வரியை குறைப்பதற்கு பயன்பட்டது. இந்த காலத்தின் வெட்கங்கெட்ட மோசடிக்காரர்களிலும் சுமையானவர்களிலும் இவனும் ஒருவன். உண்மையான தர்ம சிந்தனை என்னும் நதியை அழுக்காக்குபவன். போலியான துன்பத்தின் நாணயத்திற்கும் நிஜமான துன்பத்தின் நோட்டுக்கும் வித்தியாசம் காணக்கூடிய திறமையை இல்லாமல் ஆக்கி முட்டாள் நீதிபதியின் மூளைகளை குழப்பிவிடுபவன். வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருப்பது நேர்மையின்மை தகுதியானவர்களுக்கு செய்யும் அளவு கடந்த தீமை ஆகிய குண அம்சங்கள் கொண்டவன். நார்ஃபோக் தீவுக்கு அனுப்பப்படும் மோசமான குற்றவாளிகள் முக்கால்வாசி பேரை விட அவன் அந்த தீவுக்கு செல்வதில் அதிக தகுதி கொண்டவன். எந்த பகுத்தறிவு சமூக அமைப்பில் இருந்திருந்தாலும் அவன் நீண்ட காலத்திற்கு முன்பே அந்த தீவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பான். இந்த கட்டுரையை எழுதும் நான் கொஞ்ச காலமாக பிச்சை கடிதங்களை பெறுபவனாக இருந்திருக்கிறேன். பொது கடித தொடர்புக்காக இருக்கும் கிளை தபால் அலுவலகம் போல என் வீடு 14 வருடங்களாக பிச்சை கடித போக்குவரத்திற்கான நிலையமாக ஆக்கப்பட்டிருந்தது. பிச்சை கேட்கும் கடிதம் எழுதுபவனை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரவானாலும் பகலானாலும் எந்த நேரத்திலும் அவன் என் வீட்டுக் கதவை முற்றுகையிட்டிருக்கிறான். என் வேலைக்காரனோடு சண்டை போட்டிருக்கிறான். நான் வெளியே போகும்போது உள்ளே வரும்போதும் அவன் மறைந்து காத்திருந்து வெளிப்பட்டிருக்கிறான். நகரத்திலிருந்து கிராமத்திற்கு செல்லும்போது என்னை பின்தொடர்ந்திருக்கிறான். சில மணி நேரம் நான் தங்கும் பிராந்திய ஓட்டல்களில் வந்து நின்றிருக்கிறான். நான் இங்கிலாந்திலிருந்து வெகு தூரம் இருக்கும்போது தொலை தூரத்திலிருந்து அவன் கடிதம் எழுதியிருக்கிறான். அவன் நோய்வாய்ப்பட்டவன். கடிதம் எழுதியிருக்கிறான். இறந்து விட்டான். புதைக்கப்பட்டு விட்டான். ஆனாலும் அவன் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறான். மறுபடியும் இந்த தற்காலிகமான இடத்திலிருந்து பிரிந்து போயிருக்கிறான். அவனே அவனுக்கு மகன், அவனுக்கு தாய், அவனுக்கு குழந்தை, அவனது முட்டாள் சகோதரன், அவனுக்கு மாமா, அவனுக்கு அத்தை, அவனுக்கு வயதான தாத்தா. இந்தியாவிற்கு போவதற்கு பெரிய கோட் வேண்டும் என்பான். வாழ்க்கையில் தான் கஷ்டப்படாமல் இருக்க 1 பவுண்ட் பணம் வேண்டும் என்பான். சீன கடற்கரை பிரதேசத்திற்கு போவதற்கு 1 ஜோடி பூட்ஸ் வேண்டும் என்பான். நிரந்தரமான ஒரு அரசாங்க உத்தியோகத்திற்கு தனக்கு தொப்பி வேண்டும் என்பான். எப்பொழுதுமே தன்னுடைய சுதந்திரத்துக்கு 6-7 பென்ஸ் குறைகிறது என்பான். லிவர்பூலில் பெரிய பெரிய பதவிகள் இருக்கின்றன என்பான். வியாபாரிகளின் நிறுவனங்களில் பெரிய நம்பிக்கையான பதவிகள் இருக்கின்றன என்பான். அவற்றில் ஒன்றை அடைவதற்கு தனக்கு 6-7 பென்ஸ் தான் குறைகிறது என்பான். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவன் சொல்வதை பார்த்தால் இந்நேரம் அவன் நகர மேயராக ஆகியிருக்க மாட்டானா என்று நான் யோசிப்பேன். அவனை பலிகொண்ட இந்த அதிசய இயற்கை நிகழ்வுகள் எல்லாம் ஒரு ஆச்சரியமான தன்மை கொண்டவை. அவனுக்கு 2 குழந்தைகள் இருந்திருந்தன. ஆனால் அவை வளரவே இல்லை. இரவுகளில் அவற்றிற்கு போர்த்தி கொள்ள எதுவும் இருந்திருக்கவில்லை. இல்லாத உணவை கேட்டு கேட்டு அடம்பிடிக்கும் அந்த குழந்தைகளால் அவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கும். அவை காய்ச்சலிலிருந்தும் தட்டம்மையிலிருந்தும் ஒருபோதும் குணமாகி வெளியே வந்ததில்லை. அந்த நோய்களினால்தான் அவன் தன் கடிதத்தை கிருமி நாசினியாக புகையிலை புகையால் நிரப்பி அனுப்பியிருக்கிறான். நீளமாக சுழலும் 14 வருடங்களாக குழந்தை கொஞ்சம் கூட மாறியதே இல்லை. அவன் மனைவியை பற்றி சொன்னால் அவள் என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவித்தாள் என்று யாருக்கும் தெரியாது. இந்த நீண்ட காலகட்டத்தில் அவள் எப்பொழுதும் ஒரு சுவாரஸ்யமான சூழலில் இருந்த, ஒருபோதும் நோயினால் படுக்கையில் படுத்ததே இல்லை. அவள் மீது அவனது பக்தி குறைவதே இல்லை.
அவன் தன்னை பற்றி அக்கறை எடுத்துக்கொண்டதே இல்லை. சுருக்கமாக சொன்னால் அவன் இறந்திருப்பான். ஆனால் அவளை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு தோன்றும், ஒரு மனிதனாக, ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக இப்படி பிச்சை கடிதங்கள் எழுதுவது அவனுடைய கிறிஸ்துவ கடமை அல்லவா? இந்த கேள்வி விடை தெரிய அவன் அன்று மாலை வருவதாக வழக்கம்போல் குறிப்பிடுவான். வினோதமான துயரங்களின் விளையாட்டாகவே அவன் இருந்திருக்கிறான். அவனுக்கு அவன் சகோதரன் செய்திருக்கும் செயல் எவர் இதயத்தையும் நொறுக்கிவிடும். அவன் சகோதரன் அவனோடு வியாபாரம் செய்திருக்கிறான். பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். தான் வாங்கிய கடனுக்கு தன் சகோதரனை ஜவாப்தாகிரி ஆக்கிவிட்டு அவன் போய்விட்டான். தன் சகோதரன் தனக்கு வருஷத்துக்கு 100 கணக்கிலான சம்பளத்தில் வேலை தந்திருப்பான் என்றான் அவன். ஆனால் அதற்கு அவன் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடிதங்கள் எழுத சம்மதிக்க வேண்டும். சகோதரன் எடுத்துரைத்த கொள்கைகள் அவனின் மத கருத்துக்களோடு பொருந்த வரவில்லை. அதன் விளைவாக தனக்கு உணவு உடை அளிப்பதற்கு அவன் தன் சகோதரனை அனுமதிக்கவில்லை. அவனது வீட்டு உரிமையாளர் மனித உணர்வை சிறிதளவேனும் காட்டவில்லை. அவன் எப்போதும் அந்த ஒப்பந்தத்தை போட்டான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதை அவன் ஒருபோதும் வெளியே எடுத்து காட்டவில்லை. அதை வைத்திருந்த புரோக்கருக்கு வயதாகிவிட்டது. அவர்கள் அவனை ஒரு நாள் புதைக்க வேண்டி வரும். நினைத்து பார்க்கக்கூடிய எல்லா துறையிலையும் அவன் இருந்திருக்கிறான். இராணுவத்தில், கப்பற்படையில், தேவாலயத்தில், சட்டத்துறையில், பத்திரிகைகளில், நுண்கலைகளில், பொது நிறுவனங்களில், எல்லா படிநிலையிலும் உள்ள தொழிற்பிரிவுகளில் அவன் இருந்திருக்கிறான். ஒரு கண்ணியவனாகவே அவன் வளர்க்கப்பட்டிருக்கிறான். ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் இருக்கும் எல்லா கல்லூரியிலும் இருந்திருக்கிறான். அவன் தன் கடிதங்களில் லத்தீனை மேற்கோள் காட்டியிருக்கிறான். ஆனால் பொதுவாக சில சின்ன ஆங்கில வார்த்தைகளின் எழுத்துக்களை தவறாக எழுதுவான். பிச்சை எடுப்பது பற்றி ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிந்ததை விடவும் நன்றாகவே அவன் சொல்வான். தன் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவன் எப்பொழுதும் செய்தித்தாள்கள் வாசிக்கிறான் என்பதை அவதானிக்க வேண்டும். அவன் தன் முறையீடுகளை அந்த காலகட்டத்தில் பிரபலமாக இருக்கும் ஜனரஞ்சக விஷயத்தை குறிப்பிட்டு முடிப்பான். அது என் பாணி என்று கருதப்படும். அவனது வாழ்க்கை முரண்பாடுகளின் தொடர். சில நேரங்களில் அந்த மாதிரியான கடிதத்தை அவன் ஒருபோதும் எழுதியிருக்க மாட்டான். நாணத்தால் அவன் முகம் சிவக்கும். அதுதான் முதல் தடவை, அதுதான் கடைசியாகவும் இருக்கும். அதற்கு பதில் எழுதாமல் விட்டால் அவன் அமைதியாக தற்கொலை செய்து கொள்வான் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சில நேரங்களில் மேலும் அடிக்கடி அந்த மாதிரியான கடிதங்களை அவன் எழுதியிருக்கிறான். அவற்றிற்கான பதில்களையும் அவற்றோடு இணைத்திருப்பான். அவை அவனுக்கு விலை மதிப்பில்லாதவை என்று சொல்லி அவற்றை கவனமாக அவனுக்கு திருப்பி அனுப்பும்படி வேண்டுகோள் விடுத்திருப்பான். கவிதை வரிகள், கடிதங்கள், அடகு கடைக்காரர்களின் நகல்கள் என்று பதில் கடிதத்தை வரவழைக்கக்கூடிய எதையும் தன் கடிதத்தோடு இணைப்பது அவனுக்கு பிடிக்கும். இணைப்பு எண் 2 குறிப்பிட்டபடி பாதி சவரனை அவனுக்கு கொடுக்க மறுத்த அதிர்ஷ்டத்தின் செல்லமான அடியாள் மீது அவன் மிகவும் கடுமையான கண்டனத்தை வைப்பான். ஆனால் அவனுக்கு என்னை நன்றாக தெரியும். அவன் வெவ்வேறு பாணிகளில் எழுதுவான். சில நேரங்களில் மிகவும் சோகமாக, சில நேரங்களில் மிகவும் நகைச்சுவை உணர்வோடு. மனம் சோர்ந்திருக்கும் போது அவன் எழுதும் சோர்வாகவே இருக்கும். வார்த்தைகளை திரும்ப திரும்ப உபயோகிப்பான். இவையெல்லாம் அவன் மனதின் கஷ்டத்தை வெளிப்படுத்தும் அறிகுறிகள். மிகவும் உற்சாகமாக இருக்கும்போது அவன் என்னிடத்தில் வெளிப்படையாகவே இருப்பான். மிகவும் சந்தோஷமான லொடலொடவாக இருப்பான். மனித இயற்கை என்னவென்று எனக்கு தெரியும். யாருக்கு சிறப்பாக தெரியும்? நல்லது, ஒரு தடவை அவனுக்கு கொஞ்சம் பணம் கிடைத்தது. அதை எண்ணி பார்த்தான். அவனுக்கு முன்பாக பல பேர் செய்ததை போலவே தன் பழைய நண்பர்கள் இப்பொழுது தன்னிடமிருந்து விலகி போவதை அவன் அறிந்து கொண்டான். அவனுக்கு முன்பே பல பேர் அப்படி செய்திருக்கிறார்கள்.
அவன் ஏன் எனக்கு கடிதம் எழுதுகிறான் என்று அவன் எனக்கு சொல்வானா? ஏனென்றால் அவனுக்கு என் மேல் எந்த உரிமையும் கிடையாது. அவன் அதை நிதர்சனமாகவே சொல்லிவிடுவான். அப்புறம் 2 சவரன் கடனுக்காக பிச்சை கேட்பான். எனக்கு மனித இயல்பு தெரியும். அதை 6 வருடங்கள் கழித்து ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று பகல் 12 மணிக்கு திருப்பி தருவதாக அவன் சொல்வான். சில நேரங்களில் நான் அவனை கண்டுபிடித்து விட்டேன் என்று தெரிந்து பணம் கிடைக்கும் வாய்ப்பே இல்லை என்று நிச்சயமானவுடன் அவன் எனக்கு கடிதம் எழுதி சொல்வான், நான் அவனை கை கழுவி விட்டேன் என்று. அவன் இராணுவத்தில் சேர்ந்திருந்தான். ஒரு நாள் பணியில் இல்லாத ஓய்வு நாளில் அவனுக்கு பாலாடை கட்டி தேவைப்பட்டது. 12 முதல் 15 பவுண்ட் வரை எடையுள்ள கிளவுசெஸ்டன் பாலாடை கட்டியை வாங்குவது இராணுவ படையில் அவனது வளர்ச்சிக்கு முக்கியமானது என்று அவனுக்கு சர்ஜன் தெரிவித்திருந்தார். 8 அல்லது 9 ஷில்லிங் இருந்தால் அதை வாங்கலாம். அவ்வளவு நடந்த பிறகும் அவன் பணம் கேட்பதில்லை. ஆனால் நாளை காலை 9 மணிக்கு வந்தால் தனக்கு பாலாடை கட்டி கிடைக்கும் என்று அவனுக்கு நம்பிக்கை வருமோ? வங்காளத்தில் தன்னுடைய நன்றியை காட்டுவதற்கு அவனால் செய்யக்கூடியது ஏதாவது இருக்கிறதா? ஒரு தடவை அவன் எனக்கு ஒரு விசேஷமான கடிதம் எழுதினான். அதில் பொருளாக நிவாரணம் தரும் திட்டத்தை சொன்னான். ஒரு ரயில் போராட்டராக தன்னை பாவனை செய்து கொண்டு அதன் மூலம் கொஞ்சம் பணம் பார்த்த அவன் பழுப்பு நிற காகிதத்தில் சகதியை கட்டி அந்த பார்சல்களை வீடுகள் முன்னே போட்டுவிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டான். இந்த விளையாட்டுத்தனமான செயலுக்காக அவன் பிரயசித்தம் செய்து கொண்டான். சீர்திருத்த இல்லத்தில் விடுதலையாகி ரொம்ப நாள் ஆகும் முன்பே ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பினான். முதலில் தூசியெல்லாம் துடைத்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்ட பின்பு அதிலிருந்து நான் புரிந்து கொண்டது இதுதான்: ஒரு நேர்மையான ஜீவனத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவன் வண்டி நிறைய சமையல் பாத்திரங்களை நிரப்பி நாடு முழுவதும் சுற்றி கொண்டிருந்தான். நேற்று வரை அவன் அதை நன்றாகத்தான் செய்து கொண்டிருந்தான். ஆனால் கென்டில் சதம் அருகே நேற்று அவனது குதிரை கீழே விழுந்து செத்துவிட்டது. அதனால் கம்புக்குள் தன்னை திணித்து கொண்டு பாத்திர வண்டியை லண்டன் வரைக்கும் தானே இழுத்துச் செல்ல வேண்டிய ஒரு வருத்தமான தேவைக்குள் அவன் தள்ளப்பட்டான். 30 மைல் தூரம் களைத்து போக வைத்த ஓர் இழுவை பயணம் அது. மறுபடியும் பணம் கேட்கும் ஆசை தனக்கு இல்லை என்றால், ஆனால் எனக்கு நல்ல மனசு இருக்கும் என்றால் வண்டி இழுக்க ஒரு கழுதையை நான் அவனுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அவனே வந்து காலை சாப்பாட்டுக்கு முன்பாக அதை இழுத்து கொண்டு செல்வான் என்று கடிதத்தில் தெரிவித்திருந்தான். இன்னொரு சமயத்தில் என் நண்பன் ஒருவன், நான் நிஜ அனுபவங்களை விவரித்து கொண்டிருக்கிறேன், துன்பத்தில் ஆழத்தில் இருக்கும் ஒரு இலக்கிய கண்ணியவான் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். அவன் எழுதிய நாடகம் ஒன்று ஏதோ ஒரு திரையரங்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அந்த திரையரங்கு நிஜமாகவே திறக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு பிரதானமான நடிகருக்கு உடல்நிலை சரியில்லாததால நாடக அரங்கேற்றம் தாமதமானது. நிஜமாகவே அவருக்கு உடல்நிலை சரியில்லைதான். அதனால் அந்த நண்பரும் அவரது மனைவியும் முற்றிலும் பட்டினி கிடக்கும் நிலையில் இருந்தார்கள். அவர் தன் தேவைகளை திரையரங்கு மேலாளருக்கு தெரியப்படுத்தினார் என்றால் என்னிடம் அவர் எழுதி கேட்டார், என்ன மாதிரியான உதவியை நான் எதிர்பார்க்கலாம் என்று. நல்லது, எங்களின் பரஸ்பர திருப்தியோடு நாங்கள் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டோம். சிறிது காலம் கழித்து அவர் வேறொரு சங்கடத்திற்கு மாட்டிக்கொண்டார். அவரது மனைவி திருமதி சவுத்கோட் மிகவும் நெருக்கடி நிலையில் இருந்தார். நாங்கள் அதையும் சரி செய்தோம். இன்னும் கொஞ்சம் காலம் சென்ற பின் அவர் ஒரு புது வீடு வாங்கியிருந்தார். ஆனால் தண்ணீர் பீப்பா இல்லாதனால் அவர் அழிவை நோக்கி போய்க் கொண்டிருந்தார். தண்ணீர் பீப்பாயை பற்றி எனக்கு சந்தேகங்கள் இருந்தன. அதனால் அந்த கடிதத்திற்கு நான் பதில் போடவில்லை. ஆனால் கொஞ்ச காலம் சென்ற பின் என் அலட்சியத்திற்காக வருத்தப்பட எனக்கு காரணம் கிடைத்தது.
அவர் எனக்கு உடைந்த இதயத்தோடு சில வரிகள் எழுதியிருந்தார். அவரது துன்பங்களில் பங்கெடுத்த அவரின் அருமையான மனைவி அவரது கைகளில் நேற்றிரவு 9 மணிக்கு இறந்துவிட்டார் என்று. மனைவியை இழந்த துக்கத்தில் இருப்பவரையும் அவரது குழந்தைகளையும் தேற்றி ஆறுதல் சொல்ல நான் ஒரு நம்பிக்கையான தூதுவனை அனுப்பி வைத்தேன். ஆனால் தூதுவன் வெகு சீக்கிரத்திலேயே அங்கே சென்று விட்டான். நாடகம் இன்னும் தயாராகவில்லை. என் நண்பர் வீட்டில் இல்லை. அவரது மனைவி மிகவும் ஆனந்தமானதோர் ஆரோக்கியத்தில்தான் இருந்தார். நண்பரை பிச்சை ஒழிப்பு சங்கம் முறைசாரா வகையில் பின்னர்தான் இது தோன்றியது. கையில் எடுத்துக்கொண்டது. நான் லண்டன் போலீஸ் அலுவலகத்திற்கு அவருக்கு எதிரான சாட்சியோடு சென்றேன். மேஜிஸ்ட்ரேட் அவரின் கல்வி தகுதியால் கவரப்பட்டார். அவரது கடிதங்களின் அற்புதத்தை ஆழமாகவே ரசித்தார். அப்படிப்பட்ட திறமைகள் கொண்ட ஒரு மனிதரை அந்த இடத்தில் பார்ப்பதற்கு மிகவும் வருத்தப்பட்டார். அவரது எழுத்தாற்றல்கள் பற்றி மிகைவாகவே புகழ்ந்து தள்ளினார். அவரை விடுதலை செய்யும் இசைவான கடமையை செய்யும் அளவுக்கு மேஜிஸ்ட்ரேட் வசியமாகியிருந்தார். அந்த பாவமான மனுஷனுக்காக அப்படித்தான் அறிக்கைகள் அவரை அழைத்தது. நிதி திரட்டப்பட்டது. ஒரு விதமான அரக்கன் என்று எல்லோராலும் கருதப்பட்ட ஒரு சௌகரியமான உணர்வோடு நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன். அடுத்த நாள் ஒரு பெரிய சிறைச்சாலையின் கவர்னரான என் நண்பர் ஒருவர் என்னிடம் வந்தார். நீங்கள் ஏன் அந்த மனிதனுக்கு எதிராக போலீஸ் அலுவலகத்திற்கு சென்றீர்கள் என்றார் அவர். முதலில் என்னிடம் ஏன் வரவில்லை? எனக்கு அவனை பற்றி அவனுடைய மோசடிகளை பற்றியெல்லாம் தெரியும். அவன் உங்களுக்கு முதலாக கடிதம் எழுதிய போது அவன் என் வார்டர் ஒருத்தரோடு வீட்டில்தான் தங்கியிருந்தான். அந்த நேரத்தில் 1 பவுண்ட் 18 பென்ஸுக்கு வாங்கிய செம்மறிக்குட்டி மாமிசத்தையும் அஸ்பாரகஸ் காய்கறிகளையும் 1 பண்டல் என்ன விலை என்று தெரியவில்லை அவன் தின்று கொண்டிருந்தான். அதே நாளில்தான், அதே வெப்பமான நேரத்தில்தான் வருத்தப்பட்டிருந்த என்னுடைய வார்டர் எனக்கு ஒரு வேதனையான கடிதம் எழுதினார். அந்த மோசடிக்காரன் அந்த அருவருப்பான கூண்டுக்குள் இரவை கழித்ததற்காக அவனுக்கு எவ்வளவு நஷ்டீடு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று கேட்டிருந்தார் அந்த வார்டர். அடுத்த நாள் காலையில் அதே சகோதர இனத்தை சேர்ந்த ஓர் அயர்லாந்து கன்னியவான் வந்தார். அவர் இந்த கேஸை பற்றி நன்றாக படித்திருந்தார். நான் மீண்டும் போலீஸ் அலுவலகத்திற்கு போகாமல் எச்சரிக்கையாய் இருப்பேன் என்று அவர் ரொம்ப நன்றாகவே புரிந்து கொண்டார். அவர் வந்து 1 சவரனுக்கு கொஞ்சம் குறைந்த பணம் கொடுக்காவிட்டால் என் வீட்டை விட்டு போக மாட்டேன் என்று அடம்பிடித்தார். என்னை முற்றுகையிட்டு சம்மதிக்க வைக்க அவர் முடிவெடுத்தார். நிஜமாகவே என் வீட்டின் முன் உட்கார்ந்தார். அழிந்து போகக்கூடிய ஒரு 10 மணி நேரத்திற்கு படைக்கு உணவு, நீர் என்று எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது. நான் சுவர்களுக்குள் இருந்தேன். நள்ளிரவில் அவர் அதிசயமான ஓர் அலாரம் மணி எழுப்பி முற்றுகை முடித்தார். பிச்சை கடிதம் எழுதுபவருக்கு ஒரு விரிந்த நட்பு வட்டம் உண்டு. நீதிமன்ற வழிகாட்டியின் முழு பக்கங்கள் அவனுக்கு குறிப்பேடுகளாக தயாராக இருக்கின்றன. பிரபுகளும் கண்ணியவான்களும் எழுதி சொல்கிறார்கள், அந்த மாதிரி மனிதன் நேர்மையாகவும் ஒழுக்கத்திற்காகவும் ஒருபோதும் இருந்ததில்லை என்று. அவர்களுக்கு அவனை தெரியும். ஞாபகத்திற்குள் வர முடியாத காலத்திலிருந்து அவனுக்கு அவர்கள் செய்யாத விஷயம் என்று எதுவுமில்லை. அவர்கள் அவனுக்கு தேவைப்பட்ட 1 பவுண்ட் 10 பென்ஸ் கொடுப்பதில்லை. ஆனால் ஒருவேளை அது போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் நிறைய செய்ய விரும்புகிறார்கள். அவனது பணிவு அதை அனுமதிப்பதில்லை. அவனது தொழிலை பற்றி ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும். அது மிகவும் சுவாரஸ்யமானது. அவன் அதை விடுவதில்லை. அவன் அருகே இருப்பவர்களுக்கும் அதன் மீது ஒரு காதலால் தாக்கப்படுகிறார்கள். முடிவில் அவர்களே அதில் இறங்கிவிடுகிறார்கள். அவன் ஒரு தூதுவனை வேலைக்கு வைத்திருக்கிறான். அது ஆணாக, பெண்ணாக அல்லது குழந்தையாக இருக்கலாம்.
அந்த தூதுவன் இறுதியில் ஒரு சுதந்திரமான பிச்சை கடித எழுத்தாளராக மாறிவிடுவது நிச்சயம். அவனது மகன்களும் மகள்களும் அவனுக்கு தொழில் வாரிசுகளாகி விடுவார்கள். அவன் இறந்த பின்பு அவர்கள் பிச்சை கடிதங்கள் எழுதுவார்கள். அவன் பிச்சை கடித எழுதத்தின் தோற்றை நோய் பரவல் போல தூக்கி எறிவான். சிட்னி ஸ்மித் சந்தோஷத்தோடு அழைத்த இந்த ஆபத்தான நேர்மையின்மை ஆடம்பரம் மிகவும் சபலம் மூட்டுவது. வேறெந்த நிகழ்வை காட்டிலும் இந்நிகழ்வில் அது அதிக கவர்ச்சியுடையது. அவன் எப்பொழுதும் பிச்சை கடித எழுத்தர்களின் தபால் சங்கத்தை சார்ந்தவன். யார் வேண்டுமானால் இந்த உண்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். பொதுவான பிச்சை கடிதம் போல இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு பிச்சை கடிதத்தை அங்கீகரித்து இன்று பணம் கொடுத்து பாருங்கள். அடுத்து 2 வாரத்திற்கு உங்களுக்கு அந்த மாதிரியான கடிதங்கள் வந்து குவியும். உறுதியாக கொடுத்து மறுத்து பாருங்கள். பிச்சை கடித எழுத்தாளர்கள் தேவர்களின் விஜயங்களாக மாறிவிடுவார்கள். சங்கம் ஏதோ ஒரு காரணத்தினால் தொழில் மந்தத்தில் மாட்டிக்கொண்டுவிடும். மற்றவர்கள் போலவே உங்களிடம் முயற்சி செய்து பார்க்கும் பிச்சை கடித எழுத்தரின் சூழ்நிலைகள் ஆராய்வது பிரயோஜனம் இல்லை. அவன் சில நேரங்களில் அகஸ்மாத்தாக காணப்படுவான். ஏற்கனவே சொல்லப்பட்ட கேஸை போல. அது முதல் விசாரணை அல்ல என்றாலும், ஆனால் வெளியே போலியாய் தெரியும் துயரம் என்பது எப்பொழுதும் அவனது தொழிலின் ஒரு பகுதி. நிஜ துயரம் என்பது செம்மறியாட்டுக்குட்டி இறைச்சி, அஸ்பாரகஸ், காய்கறிகள் ஆகியவற்றின் இடைவெளிகளில்தான் அடிக்கடி இருக்கிறது. வீணாகி போன நேர்மையற்ற அவன் வாழ்வின் ஒரு நிகழ்வாக அது இயல்பாக இருக்கிறது. அந்த மாதிரியான கேஸ்களை பற்றி போலீஸ் அறிக்கைகளை வாசிக்கும் எவருக்கும் தெளிவாக புரியும். இந்த தொழில் வெற்றிகரமான ஒன்று என்பதும் அதில் பெரிய பெரிய தொகைகள் லாபமாக கிடைக்கின்றன என்பதும், ஆனால் சட்டப்படி தண்டித்தல் என்பது அபூர்வமான ஒரு நிகழ்வு. அந்த தொழில் தொடர்ந்து நடக்கும் அளவுக்கு அபூர்வமானது அது. அதன் காரணம் பிச்சை கடித எழுத்தரை விட வேறு யாருக்கும் நன்றாக தெரியாது. ஏனெனில் அவருடைய யூகத்தின் ஒரு பகுதி இது. தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அல்லது தங்கள் ஆழ்மனங்களில் மிக உயர்ந்த ஒழுக்கங்களுக்கு பதில் கேவலமான சோம்பல் நிறைந்த விஷயங்களுக்கு இடம் கொடுத்து விட்டோம் என்று வெளியே காட்டிக்கொள்வதில் மக்களுக்கு இருக்கும் வெறுப்பில் இருக்கிறது. இந்த கட்டுரை அச்சுக்கு தயாராகி கொண்டிருக்கும் இந்த கணத்தில் ஏப்ரல் 29, 1850 எனக்கு தெரிந்த ஒரு மனிதன் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறான். கடந்த 12 மாதங்களில் இந்த தொழிலை அறிந்திருந்தவர்களிலே பெரும் வெற்றியை பெற்றவனும் மிகவும் தைரியமானவனும் ஆன மனிதனாக அவன் இருக்கலாம். அவன் ஒரு தடவை கூட பிடிபட்டது இல்லை. இந்த ஆளின் நடவடிக்கைகளில் தனித்துவமான கீழ்மையான ஏதோ ஒரு விஷயம் உண்டு. எல்லா விதமான மக்களுக்கும் கடிதம் எழுதுவது அவன் தொழில். சமூகத்தில் பேரும் புகழும் களங்கமில்லாத கௌரவமும் கொண்ட மனிதர்களின் பெயர்களில் கடிதம் எழுதி தான் துன்பத்தில் இருப்பதாக சொல்வான். அந்த பெரிய மனிதர்களுக்கு இருக்கும் பேரும் புகழும் மரியாதையும் ஒரு தாராளமான உடனடியான பதிலை கொண்டு வந்துவிடும். இப்பொழுது ஒரு நிஜமான மனிதனின் நிஜ அனுபவத்தின் விளைவுகள் இந்த விஷயத்தை பற்றி சிந்தனைகளை அரூபமான ஆராய்ச்சி கட்டுரையை விட தெளிவாகவே தூண்டிவிடும் என்று நம்பிக்கையுடன் பிச்சை கடித தொழில் எந்த அளவுக்கு கொஞ்ச காலமாக நடந்து கொண்டிருக்கிறது, கொஞ்ச காலமாகவே மாறாமல் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி சொந்த அறிவுடன் இந்த கட்டுரை எழுத்தாளர் சில முடிவான வார்த்தைகளை கேட்கும்படி தன் வாசகர்களை கேட்டுக்கொள்கிறார். அவருடைய அனுபவம் பலருடைய அனுபவம்தான். சில சிறிய அளவில், சில எல்லையில்லாத ஆகப்பெரிய அளவில் அந்த அனுபவத்தில் இருந்து பெற்ற அவரது முடிவுகளின் பாத்திரத்தை அல்லது பலகீனத்தை எல்லோரும் ஆராய்ந்து தீர்ப்பெழுதலாம். எந்த கேஸானாலும் சரி, அந்த மாதிரியான உதவியின் திறனை பற்றி
நீண்ட காலமாகவே சந்தேகப்பட்டு அந்த உதவினால் நன்மை உண்டு என்று நினைப்பதற்கான காரணமே இல்லை என்பதை தன் முழு தனித்துவ அறிவினால் யோசிக்கும் திறமை கொண்ட அவர் கடந்த இலையுதிர் காலத்தில் சில கடுமையான சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தார். ஒவ்வொரு தபாலிலும் பறந்து வந்த பிச்சை கடிதங்கள் முழுமையாக தெளிவாக்கிய விஷயம் இதுதான். ஏழைகளின் துயரத்தை, நோயை தீர்க்க வேண்டும் என்ற பொதுவான ஆசைக்கும் கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் நடுவே நின்று தடுப்பது இந்த சோம்பேறி நாடோடிகள்தான். ஏழைகள் மீது தவிர்க்கப்படக்கூடிய நோயையும் மரணத்தையும் திணிக்கின்ற சமூக தவறுகளை சரி செய்ய, ஏதாவது செய்ய விழையும் பல பேர் சமூகத்திற்கு பாரமாக இருக்கும் அந்த நாசக்கார திருடுகளுக்காக பணத்தை விரயம் செய்து சமூக தவறுகளை பலமாக்கி விடுகிறார்கள். சிறையில் இருக்கும் நேர்மையற்ற ஒருவனின் வாழ்க்கையை ஆராய்ந்து அது காலரா தாக்கிய தெருவில் இருக்கும் ஒரு ஏழையின் வாழ்க்கையோடு ஒப்பீடு செய்வது, அல்லது வேதனையை தந்த காலஞ்சென்ற மிஸ்டர் ட்ரூயே செத்துக்கொண்டிருந்த ஒரு ஏழையின் குழந்தைக்கு ஆறுதல் தந்தாரே அந்த குழந்தையின் வாழ்க்கையோடு ஒப்பிடுவது, அந்த கற்பனையே ஒரு கடுமையான கேலிக்கூத்து. அந்த கேலிக்கூத்தை கடவுள் முன்னாலும் அல்லது மனிதன் முன்னாலும் அரங்கேற்றுவது சாத்தியமில்லை. புதிய ஏற்பாட்டில், கிறிஸ்துவ புதிய வேதகாமத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்களான குருடனுக்கு பார்வை கிடைப்பது, முடவன் நடப்பது, செத்தவன் பிழைப்பது போன்ற அற்புதங்களில் ஆகச்சிறந்த உச்சக்கட்ட அற்புதம் என்பது ஏழைகளுக்கு வேதகாமத்தை போதிப்பதுதான். ஏழைகள் ஆயிரக்கணக்கில் இயற்கை மீறி தேவையில்லாமல் வாழ்விலிருந்து துண்டிக்கப்பட்டனர். அற்பாயுசில் அல்லது இளமையின் அழுகிய நாற்றத்தில். ஏனெனில் அந்த இளமைக்கு பூவோ மலரோ கிடையாது. அவர்களுக்கு வேதகாமம் வெறுமையான அர்த்தமில்லா குரல்களில் அல்லாமல் வேறு எந்த வகையிலும் போதிக்கப்பட்டது இல்லை. எல்லா தீமைகளிலும் இதுதான் முதன்மையான, ஆக பயங்கரமான தீமை. இதை சரி செய்யதான் நம்மை எச்சரிக்கிறது பெரும் தொற்று நோய். பிச்சை கடித எழுத்தரின் துயரப்பட்ட இதயத்திற்கு நிம்மதி தர தபால் அலுவலக வழியாக கொடுக்கப்படும் தனத்தை, அதாவது பணத்தை, அந்த இறுதி சிறப்பான நாள் அன்று அந்த நாளுக்கான பங்காக வழங்கவே முடியாது. பிச்சை கேட்டு ஏழைகள் கடிதம் எழுதுவதில்லை. அதை தவிர அவர்களின் வழக்கத்திற்கு மாறான விஷயம் வேறொன்றும் இல்லை. பிச்சை கடித எழுத்தர்கள் பொதுவெளி கொலைக்காரர்கள். அவர்களை ஆதரிக்கும் நாமும் அவர்களின் நாசக்கார செயல்களுக்கு உடந்தைதான். நம்மை பொதுவெளியில் அல்லது அந்தரங்கத்தில் பாதிக்கும் அவர்களின் அறிவுக்கு எட்டும் எல்லா சந்தோஷமான அல்லது சோகமான சூழ்நிலைகளையும் வைத்து அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். நம் வாழ்க்கை பாடங்களை அவர்கள் திரித்து வக்கரமாக்குகிறார்கள். எது நம் பலமாக, ஒழுக்கமாக இருக்க வேண்டுமோ அவற்றை அவர்கள் பலகீனமாக, பாவத்தின் தூண்டுதலாக மாற்றிவிடுகின்றனர். இதற்கு ஒரு நிதர்சனமான தீர்வு இருக்கிறது. அது நம் சொந்த கைகளில்தான் இருக்கிறது. உணர்வுகளை தியாகம் செய்துவிட்டு பிச்சை முறையீடுகளை காது கொடுத்து கேட்காமல் இருந்த அந்த தொழிலையே நசுக்க வேண்டும் என்றும் நாம் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். கொலையில் பகைகள் உண்டு. ஒன்றிற்கு மேற்பட்ட வழிகளில் உயிரை புனிதமாக நாம் கேட்க வேண்டும். கொலை ஆயுதத்தில் இருந்து அல்லது நுண்மையான விஷத்திலிருந்து அல்லது கொடூரமான தாக்குதலிலிருந்து மட்டுமல்ல, தடுக்கக்கூடிய நோய்களிலிருந்தும் திரிப்புகளிலிருந்தும் வலிகளிலிருந்தும் உயிரை காக்க வேண்டும். இந்த துயரமான சோதனைக்கு எதிராக நிர்ணயித்து கொள்ள வேண்டிய முதன்மையான பெரிய லட்சியம் இதுதான். பௌதீக வாழ்க்கை மதிக்கப்பட வேண்டும். அப்புறம் வருவதுதான் அறவாழ்க்கை. ஒரு பிச்சை கடித்த எழுத்தரின் திருப்திக்கு கொடுப்பது அவருக்கு ஒரு வாரத்திற்கு பத்தாது. ஆனால் அதை வைத்து பல குழந்தைகளுக்கு ஒரு வருடத்திற்கு கல்வி போதிக்கலாம்.
நம்மால் செய்யக்கூடியதை நாம் செய்வோம். எப்போதையும் விட அதிகமாகவே செய்வோம். ஆனால் நாம் கொடுப்போம், செய்வோம். ஓர் உயர்ந்த நோக்கத்திற்காக நம் கடமையை கொன்றுவிட்டு அதன் மாமிசத்தை பூமியின் கசடுகளில் நிரப்பி பூமியின் பெரியதொரு அழிவுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம்.